இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 2 நாட்களா நம்மளால பண்ண முடியல, தொடர்ச்சியா பண்ண முடியல. பட் இன்னைக்கு நம்ம வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். யார் எவிக்ஷன் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து பேச போறோம். தொடர்ச்சியா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அந்த நிகழ்ச்சி இந்த இதுல வந்து பேசலாம், இந்த வீடியோல பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுமார் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ நீ 2 days இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண. பட் 2 days ஒன்றும் அங்கே எப்பவுமே வந்துட்டு சுவாரஸ்யமா எதுவுமே இருக்க போறது இல்லை. ஸோ இந்த 2 days-ம் அப்படிதான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஒரு 2-3 வாரம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல கேம் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருந்தது கூட வந்துட்டு இந்த வீக் மேனேஜர் அண்ட் ஒர்க்கர் டாஸ்க் கொடுத்துட்டு மொத்தமே சொதப்பல்ல முடிஞ்சது அது. ஸோ நத்திங் டு டாக் அபவுட் இட் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் எவிக்ஷன் நினைக்கிறேன். செகண்ட் ப்ரோமோலயே வந்துட்டு அவர் கார்டு எடுத்துட்டு வர்றாரு. உண்மையிலேயே அது எவிக்ஷன் கார்டான்றது எனக்கு தெரியல. அவர் வந்துட்டு சில பேர் வெளியில போகணும்ன்றத பத்தி சத்யாவை தான் பேசுறாரு. சத்யா இஸ் எவிக்டட்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப இன்னைக்கு கார்டு ப்ரோமோல காட்டினது அது சத்யாக்கா இல்ல வேற ஏதாச்சும் கார்டா? அது இல்ல, எவிக்ஷன் கார்டு தான் அது. பட் சத்யாவுக்கு காட்டினாரு அப்படிங்கிறது ஓகே. சத்யா வந்து வெளியில போகணும்னு விருப்பப்பட்டார், அதனால அவர் அனுப்புறோம்னு சொல்றது அது ஏற்புடையதா எனக்கு இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து வெளியில போகணும்னு விருப்பப்பட்டதுக்காக அவங்கள வந்து வெளியே அனுப்புறதுங்கிறது பிக் பாஸ் கேம் கிடையாது. மக்கள் வந்து அவங்க கேம் ஆடல, அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறதுனால அவர் வெளியில அனுப்புறாங்கிறது தான் அங்க சொல்ல வேண்டிய விஷயம். அதை சொன்னாதான் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து அவர் எதுவுமே பண்ணல, இனிமேல நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வரும். அவர் போகணும்னு ஆசைப்பட்டார், அதனால நாங்க அனுப்புறோம்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட சாச்சனா ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான். நான் போகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னப்போ நீ போன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அதே வார்த்தையை இங்க விஜய் சேதுபதி யூஸ் பண்றதை நான் பாக்குறேன். அப்போ சாச்சனாவுக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அந்த பேச்சா இருந்ததோ அதே அளவான மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பேச்சாதான் விஜய் சேதுபதியுடைய இந்த கருத்தையும் நான் பாக்குறேன். ஏன்னா ஒருத்தர் நான் போகணும்னு விருப்பப்பட்ட உடனே போகலாம், நீங்க போகலாம் அப்படின்னு நினைப்பதுன்னா அதுக்கு எதுக்கு நீங்க பிக் பாஸ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்? உங்களோட கருத்து வேற, என்னோட கருத்து வேற ஹரிஷ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் வந்து பிக் பாஸ்க்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னுட்டுன்னு ஏக்கங்களோட இருந்தவர்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. வந்து நான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணா எனக்கு கிடைச்சது அப்படின்னுட்டுன்னு ரொம்ப சுவாரஸ்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். அப்படி இருக்கும் போது இதுல நிறைய பேர் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் நான் சொல்லுவேன், நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி உள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கும் போது உள்ள உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு க்ரோ. உன்னோட க்ரோத்தை காட்டுறதுக்கு, உன்னோட கெரியர் க்ரோத் ஆகட்டும், பர்சனல் க்ரோத் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், உன் ஃபினான்ஷியல் க்ரோத் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், யூ கேம். அப்போ நம்ம வந்து நான் சேரன் சார் எல்லாம் வந்தப்போ வந்துட்டு சேரன் சார் எதுக்கு இதுக்கெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் திட்டிட்டு இருந்தேன். பட் அந்த டைரக்டரே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்காரு, அவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணிருக்காரு அப்படின்னுட்டு பாக்குறப்போ வைகாந்த் சத்யான்றதுதான் நான் கேக்குறேன். உனக்கு என்ன வயசு? ஏன் உன்னால எதையும் மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியலன்னு சொல்ற நீ? ஆனா எதுவுமே பண்ணல, இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். நீ எதுவுமே பண்ணாம பின்னாடிதான் பேசிட்டு இருக்க. சோ நான் போறேன்னு சொன்னது உனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாக்பாட்டை உன் கையில கொடுக்கறத நீ வேண்டாம் வேண்டாம்னுட்டு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சோ ஹி டிசர்வ்ஸ் டு கோ. பட் இந்த இது டிசிஷனும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. சத்யா வந்து ஃபர்ஸ்ட் 4 to 5 வீக்ஸ் நல்லா தான் பண்ணாரு, அவருடைய கேம் நல்லா தான் இருந்தது. அவர் வந்து சௌந்தர்யா கிட்ட அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு, அவங்க உட்கார்ந்த விதம்லாம் சரியில்லை, அது ஒரு வேற மாதிரியா போற்றே ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த விஷயத்துல வந்து விஜய் சேதுபதி எப்போ அவரை கண்டிச்சாரோ அதுக்கப்புறத்துல இருந்து கம்ப்ளீட்டா அவர் ஆஃப் ஆனதுதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவருடைய கேமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுன்னு தான் பாக்குறேன். சோ அந்த வகையில அவர் வெளியில போறது ஓகே. பட் வந்து அவர் கேட்டாருங்கிறதுக்காக நாங்க அனுப்புறோம்னு சொல்றது வந்து அது சரியான காரணமா இல்லைன்னு நான் சொல்றேன். அவர் போறது ஓகே, அவர் வந்து வெளியில போகணுங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணப்போ கூட நான் சொன்னதுதான், அவர் வெளியில போகணுங்கிறது தான் நல்லது, அவர் வெளியில போறதுதான் நல்லது. ஏன்னா அவர் வந்து ஒண்ணுமே பண்ணல, அவருடைய கேம் பிளானே இல்லைங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒயிட் வாஷ் ஆன மாதிரி கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம எம்டியா இருக்கு அவருடைய கேம். அப்படிங்கிறப்போ அவர் வெளியில போறது நல்லது, ஏன்னா அதுதான் அவருடைய கெரியருக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பட் வந்து அவர் கேட்டாருங்கிறதுக்காக நாங்க அனுப்புறோங்கிறத நீங்க யார் கேட்டாலும் அப்படிதான் அனுப்பிடுவீங்களா? முத்துக்குமரன் வந்து நாளைக்கு நான் வெளியில போகணும்னு சொன்னா போயிட்டு வரா சார் அனுப்புவீங்களா? முத்துக்குமரன் வச்சு நீங்க வந்து பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. நாளைக்கு முத்துக்குமரன் எனக்கு என்னால முடியலங்க, என்ன வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு வரா சார் அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? இல்ல, திஸ் ஹேப்பன். ஜிபி முத்து எல்லாம் கூட அனுப்பியிருக்காங்க. இல்ல என்னால முடியல, கண்ணன் கொடுக்க தெரியல அவருக்கு. ஜிபி முத்து கண்ணன் கொடுக்க தெரியல.
தான் இருக்காரு. சத்யாக்கும் கண்டென்ட் கொடுக்க தெரியல. அவர் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு 3-4 வாரத்துல முடிச்சிட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. லைக் நேத்து வந்த சூரி கூட வந்தவர் கூட கென் என்ன சொன்னாருன்னா, காலையில பார்த்தாக்கா எல்லாரும் அப்படி அடிச்சுக்கிறீங்க, அப்புறம் நைட்டு பார்த்தா எல்லாம் ஒன்னா பேசிக்கிறீங்க அப்படின்றாரு. வேற வழி கிடையாது. இருக்கிற அந்த 10 பேர் இருக்காங்கன்னா திரும்ப திரும்ப அந்த முகத்துங்களை தான் நம்ம பார்க்கணும். அந்த வைராகியத்தை வெஞ்சன்ஸ் தூக்கிட்டு எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது. சோ அந்த நம்ம வெளியில இருந்து பேசுறோம் ஹரிஷ், அதனால நம்மளுக்கு தெரியல அதோட பெயின். பட் உள்ள வந்துட்டு எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாம, இன்க்ளூடிங் மொபைல்ல ஒரு டிவி எதுவுமே இல்லாம சுத்தி சுத்தி நாமளே பேசிட்டு நாமளே சண்டை போட்டுட்டு இருந்தா அதிகபட்சமா ஒரு 10 நாள் இருக்க முடியும் ஒருத்தரால. அதுக்கு மேல போறதெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இப்போ இந்த லவ் கண்டென்ட் வர்றதெல்லாம் எப்படி வருதுன்னா, அந்த 10 பேர்ல தான் வந்துட்டு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு அனுசரணையா இருக்காங்கன்றப்போ வருது. அதெல்லாம் வேற. பட் ஆனா விஷாலுக்கு வந்திருக்கிறதால திமிர் பிடிச்ச விஷயம் அது. விஷால் தர்ஷிகா பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு கான்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் அதை வந்துட்டு அதுல கம்பேர் பண்ண வரல. பட் ஓவியாக்கு வந்ததெல்லாம் சொல்றது வந்துட்டு இதுதான் நான் சொல்லுவேன் நானு. யாரோ அந்த 10 பேர் சுத்தி சுத்தி காலையில ஏந்திரிச்சாக்க நைட் வரைக்கும் அந்த 10 பேரை பாக்குறாங்கன்றது. ஓகே ஃபைன், இந்த ஒரு எவிக்ஷன் இருக்கட்டும். அது நீ சொல்ற கருத்தும் ஒண்ணு இருக்கு, நான் சொல்ற கருத்தும் ஒண்ணு இருக்கு. பட் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சத்யாவை எதுக்காக எவிக்ட் பண்றீங்க? அவர் வந்துட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னதுனால எவிக்ட் பண்றீங்க. ஓகே, அக்செப்டட். நீங்க ரொம்ப ஹானஸ்ட் ஆனவங்க, ரொம்ப மனசாட்சி உள்ளவங்க. ஓகே. இதே வார்த்தை விஷால் சொல்றாரு. அவரு வந்துட்டு சத்யாச்சும் அழகா தான் வெளியில போனோம்னு சொன்னாரு. ஆஸ் யூ சே, இவங்க சௌந்தர்யா விஷயத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்றத நீ சொன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு சத்யான்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பொண்ணை நம்ம துன்புறுத்தி இருப்போம் மென்டலா அப்படின்னுட்டு அவருக்கு எங்க அந்த உரைச்சதோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பிக் சல்யூட் தான் நான் கொடுப்பேன் நானு சத்யாக்கு. நீ வெளியில போறது எனக்கு ஓகே தான். பட் நான் என்ன கேக்குறேன், விஷாலோட இஷ்யூல நீ என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு என் ஓட்டெல்லாம் வந்துட்டு தர்ஷிகாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேக்குறேன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். திஸ் நாட் அட் ஆல் ரைட். இப்ப அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க? இல்ல, சத்யாவுக்கு வந்து அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு. இந்த வீட்டுல வந்து நம்மள வந்து யாராலும் நம்மள வந்து நம்மளால மாத்த முடியாது. அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, நம்ம அந்த கேம்குள்ள நம்மளால போக முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. அதனால வெளியில போறேன்னு சொல்லிட்டாரு. பட் விஷாலுக்கு வந்து இருக்கிறது ஓவர் கான்பிடன்ஸ். அந்த ஓவர் கான்பிடன்ஸ் உடையணும் அப்படின்னா அது அவராக உடைச்சுக்கிட்டாதான் உண்டு எனக்கு தெரிஞ்சு. அது உடையும். அது உடையும் போது எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா ஒரு ஜோக்கர் மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்துலதான் எனக்கு தெரிஞ்சு விஷால் வெளியில வருவார். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த ஓவர் கான்பிடன்ஸ் அப்படிதான் இருக்கு. எப்படி வந்து சாசனா ஃபர்ஸ்ட் டே வெளியில எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு உள்ள போறப்போ ஓவர் கான்பிடன்ஸா பேசி அந்த வீக்கெண்ட்ல பல்ப் வாங்கினாங்களோ அது மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு விஷால் பண்றதும் நடக்குது. விஷால் ஓவர் கான்பிடன்ஸா எனக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு 1,00,000 பேர் எனக்கு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் அவர் ஓட் பண்றது ஒரு 30,000-35,000 பேர் தான் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கூட இப்ப கம்மியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கேமை தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் யோசிச்சு ரொம்ப அவருடைய பாத் எதுவும் அதை தாண்டி இங்கே போயிட்டு இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன் விஷால். சோ அந்த இடத்துல கண்டிப்பா அவருடைய ஃபேன்ஸ்க்கே ஒரு அப்செட் இருக்கும். இவர் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. ஏன்னா நான் பேசின வரைக்கும், நான் ஒரு 5-6 ஷோ பாக்குற 5-6 பேர் நான் பேசின வரைக்கும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சீரியல்ல வந்து ரயானை வந்து வில்லனை காமிக்கிறாங்க, ஆனா உள்ள வந்து ரயான் வந்து ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியலா இருக்காரு. சௌந்தர்யா தப்பு பண்ணாலும் சௌந்தர்யா கிட்ட வந்து அது தப்புன்னு சொல்றாரு, சரியா பட்டாலும் சரின்னு சொல்றாரு. பட் விஷால் வந்து சீரியல்ல ஹீரோவா காட்டினாங்க. ஒரு அம்மாவுக்கு பையன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அந்த சீரியல்ல காட்டினாங்க. ஆனா உள்ள பிக் பாஸ் ஷோ பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு பெரிய வில்லனா இருக்காரு அப்படின்னு. நம்ம வந்து பாக்குறது சீரியல்ல பாக்குறது வேறையா இருக்கு, ஷோல பாக்குறது வேறையா இருக்கு. நாங்க இந்த விஷயம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்கிறாங்க எல்லாரும். நான் கேட்டது எல்லாமே லேடிஸ் கிட்டதான், கம்ப்ளீட்டா எல்லாருமே நான் லேடிஸ் கிட்ட தான் கேட்டேன். நானு எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. ஸோ கம்ப்ளீட் அந்த லேடிஸோடைய இடத்துல அந்த லேடிஸ் வந்து பாக்குற விதமே, விஷால பாக்குற விதமே வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கதான் நான் பாக்குறேன். ஸோ அந்த இடத்துல விஷாலுக்கான சப்போர்ட் ரொம்ப டவுன் ஆயிருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ அவர் ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறாரு, அதை உடையும் போது எனக்கு தெரிஞ்சு அது வேற மாதிரி போகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்ப அடுத்து நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் ஜெஃப்ரி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு புக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன இருக்கோ, முதல்ல நீ யாரு அப்படின்னு கேக்குறப்ப உன்னோட ஃப்ரெண்ட சொல்லு அப்படின்னு ஒரு சே இருக்கு.
சோ அந்த ஃப்ரெண்டை வச்சுதான் வந்துட்டு உன்னை கணிக்க முடியும்ன்றது வந்துட்டு எல்லாம் 100க்கு 100 வந்துட்டு அது ப்ராப்பரா அமையறது இல்ல. பட் ஸ்டில் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தட் ஹேப்பன்ஸ். நீ எப்படி இந்த கோவா கேங் கூட இருந்தியோ அப்போ ஜெஃப்ரி எப்படி இருந்தார் அப்படின்னா, முகத்துக்கு முகம் நேரடியா பேசுவார். எதுவா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் பாராட்டா இருந்தாலும் சரி, திட்டணும்னாலும் சரி, குற்றம் சொல்லணும்னாலும் சரி, ஒரு நேருக்கு நேர் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு உன்னால பேச முடிஞ்சது. அந்த ஆக்சுவலி வந்துட்டு கோவா கேங்ன்றது வந்துட்டு குரூப் கிடையாது, குரூப்பிசம் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் இல்ல, ஒரு சிலர் இன்னும் இங்க இருந்துட்டு போனவங்க எல்லாம் கூட ஒரு சிலர் வந்துட்டு அது குரூப்பிசம் அப்படின்றத ஒரு சொல்றாங்க. சிலர்ல வந்து ஒருத்தர் வந்து சௌந்தர்யாவால ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 4வது வாரத்திலேயே எவிக்ட் ஆனாங்க. சௌந்தர்யா வந்து பெஸ்ட் என்டர்டெய்னர் அந்த ஷோல வந்தாங்கங்கிறதுனால அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கோவா கேங் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. குரூப்பிசம்ன்ற குரூப்பிசம்ன்றது என்னன்னா, இப்ப இந்த சுனிதா அனுஷ்கா எல்லாம் ஆரம்பத்துல பண்ணினாங்க தெரியுமா? ஒரு கும்பல் சேர்ந்துட்டு புரளி பேசிட்டு அவங்கள குத்தணும் இவங்கள குத்தணும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு அதுதான் வந்துட்டு குரூப்பிசம். வாட் இஸ் ஃபோர் பீப்புள் ஆர் டூயிங்னா மத்தவங்கள பத்தி கவலையே படுறது இல்ல. நம்ம ஒரு இவ்வளவு பெரிய ஆட்களுக்கு நடுவுல நம்ம இருக்கோன்றதையே மறந்து இந்த உலகத்துல நம்ம 4 பேர் மட்டும்தான் இருக்கோன்ற மாதிரி அந்த விளையாட்டு, அந்த சிரிப்பு, அந்த கவலைகள், அந்த சோகங்கள் எல்லாமே அந்த 4 பேருக்குள்ள பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம். தட் இஸ் நாட் குரூப்பிசம். அது ஒரு டீசென்டான ஒரு கேங்கா தான் நான் பாக்குறேன் நானு. சோ வென் ஜெஃப்ரி வாஸ் வித் தம், அவனும் வந்துட்டு டீசென்டான கையா தான் நான் பார்த்தேன் நானு. எவ்ரிதிங் வாஸ் ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேஸ்ன்ற மாதிரி நான் பார்த்தேன். பட் எப்போ வந்துட்டு அந்த குரூப்பை விட்டு வெளியில வந்து நீ நான் இன்னும் தனியா டாஸ்க் ஆடுறேன் அப்படின்னுட்டு காட்ட ஆரம்பிச்சியோ அப்பவே வந்துட்டு உன்னோட எல்லாமே வந்துட்டு ஒரு கன்னிங்னஸ்ல வந்துடுச்சுன்றதுதான் பாக்குறேன். நீ கிளாப்ஸ வச்சு முத்து கிட்ட ஸ்டிக் ஆகிறது, கிளாப்ஸ வச்சு விஷால் கிட்ட ஸ்டிக் ஆகிறது, இப்ப லாஸ்ட் வீக் கிளாப்ஸ வச்சு பவித்ரா கிட்ட ஸ்டிக் ஆகிறது. நான் என்ன கேக்குறேன்னா, பவித்ராட்ட போய் சொல்றேன், அவங்க இதை முடிச்சிட்டு கோவா போலான்னுட்டுன்னு கேக்குறாங்க. அப்போ பவித்ரா சொல்றாங்க, போறது நல்ல விஷயம் தானடா, போறதுன்னா போ, காசு வேணும்னா நான் தரேன், இந்த அம்மா எதுக்கு அந்த மாதிரி, இப்ப இவனும் சம்பாதிக்கிறான் நீயும் சம்பாதிக்கிற, இந்த அம்மா எதுக்கு அது சொல்றாங்கன்றது தெரியல. போன்னு சொன்னாக்கா, இல்ல கூட இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. நீ பின்னாடி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த கோவா கேங்க பத்தி வந்துட்டு நீ சத்யா கிட்ட யார்கிட்டயோ வந்துட்டு அந்த ஹேண்ட் வாஷ் பண்றப்ப ஜெஃப்ரி சொல்றாரு, அந்த கோவா கேங்க பத்தி வந்துட்டு கழுவி கழுவி ஊத்தந்தே வந்துட்டு சௌந்தர்யா தான்ற மாதிரி சொல்றாரு. இதை ரயான் கேட்டுட்டு வந்துட்டு இங்க சொல்றாங்க, நீ எதனா சொன்னியா. அவர் வந்துட்டு அங்க இருக்கிற விஷயம் இங்க புரளி பேசல, இந்த சௌந்தர்யாவை கேட்டாரு, நீ ஏதாச்சும் கேங்க பத்தி பேசுனியான்னு. சோ அவனை கூப்பிட்டு கேட்டாக்கா, நீ தானே சொன்ன, நீ பண்றது உனக்கு நல்லா இருக்குதான்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஒரு ரப்பிஷ் கேம் ஹீஸ் பிளேயிங்ன்றது மாதிரி தான் எனக்கு ஜெஃப்ரி தெரியுது. நான் என்ன கேக்குறேன், ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது வந்துட்டு அது இன்னொரு ஜாக்பாட். அது வந்து அதிர்ஷ்டம் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு வாட்டி தான் கதவு தட்டணும். நீங்க திரும்ப திரும்ப அதை ஜெஃப்ரி கிட்ட குடுக்குறீங்க அப்படின்றப்ப வந்துட்டு தேர் இஸ் சம்திங். அப்ப ஜெஃப்ரி வந்துட்டு சேவே ஆக மாட்டான். அது வந்துட்டு விளையாட்டே கிடையாது. இததான் வந்துட்டு சௌந்தர்யா பொறாமையில பேசல. இப்பவும் சௌந்தர்யா அவனோட நெற்றிக்கண்ணை தான் திறந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒருத்தர் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம், நீ மக்கள் கிட்ட போயிட்டு நாமினேஷனுக்கு போய் அங்க ஜெயிச்சுட்டு வாடா, அப்பதான்டா நீ ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ன்றதுதான் வந்துட்டு சௌந்தர்யா ஷி இஸ் டீச்சிங் ஹிம். ஹி ஹாஸ் டு லேர்ன் தட். அதை தவிர்த்து வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு புரளி பேசிட்டு இது சம்திங் இஸ் கோயிங், எங்கேயோ போறான், ட்ராக்கை விட்டு எங்கேயோ போறான்ற மாதிரி இருந்தது. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இஸ் எக்ஸ்பெக்டிங் கேஷ் பாக்ஸ். கேஷ் பாக்ஸ் எப்ப வைப்பாங்க எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காரு. ஜாக்லின் 14th சொல்லியிருக்காங்க, ரஞ்சித் சாரை கேட்டதுக்கு 13th வீக்னு சொல்லியிருக்காரு. ஸோ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் தட். இப்போ அந்த பாக்ஸ் வச்சாங்கன்னா அவர் எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப இங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லாம ஒவ்வொரு வாரமும் நாமினேட் பண்ணி பண்ணி என்ன சொல்றது, அடிச்சு 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 வெளியில வந்து எல்லாரும் மருந்து போட்டு காயத்துக்கு காப்பாத்தி விட்டவங்க எல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? நீ வந்துட்டு கேஷ் பாக்ஸ் தூக்கிட்டு ஓடிட்டா இது என்ன மாதிரி? நாமினேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரம் த பிகினிங் 10 வாரம் கண்டினியூஸா நாமினேட் ஆயிட்டு இருக்கிறது ஜாக்லின். மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள் அவங்க சேவ் பண்றாங்க. அவங்க சேவ் ஆகிறது கூட அவங்க பெருசா எடுத்துக்கிட்டது இல்லை. 1-2 தடவை விஜய் சேது சொல்லும் போதுதான் சேவுங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த வகை அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஜாக்லின்ங்கிறத நான் பார்த்தேன் நான் அந்த விஷயத்துல.
அண்ட் சௌந்தர்யாவும் அவங்கள வந்து நாமினேட் பண்றப்பெல்லாம் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் மக்கள் எனக்கு என்ன ஓட் பண்றாங்களோ அதுபடி நான் வந்துக்கிறேங்கிற அந்த ஒரு இதுல தான் போறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து உங்களுக்கு மக்கள் வந்து உங்களை ஏத்துக்குவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வரும். மக்களை சந்திச்சு நம்ம போய் ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்பதான் வரும். இல்லைன்னா கண்டிப்பா. வந்து நம்மளுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போதே நம்ம அதுல பாத்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் போக முடியும். சோ ஆமா. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து இல்ல கடைசி 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்து நம்ம இப்படியே சொல்லணும்னா காக்கா பிடிக்கிறதுன்னுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் காக்கா பிடிச்சு 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 தான் நீ இந்த லெவல்ல இருக்க. நீ விளையாடல அப்போ. அப்போ உனக்கு எதுக்கு கேஷ் பாக்ஸ்? இல்ல ஒரு கட்டத்துல அவர் அவர் வந்து இந்த கோவா கேங்குள்ள வரும்போது சௌந்தர்யா நாமினேஷன் ஆகாத டைம்ல சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் கம்ப்ளீட்டா ஜெஃப்ரிக்கு ஓட் பண்ணாங்க. அவங்க கண்டிப்பா. ஜாக்லினுக்கு கூட ஓட் பண்ணல. அவங்க கம்ப்ளீட்டா ஜெஃப்ரிக்கு ஓட் பண்ணாங்க. பட் வந்து இப்போ ஜெஃப்ரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஜெஃப்ரி வந்து நேரத்துக்கு தகுந்தா போல மாறிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய கருத்துமா இருக்கு. ஜாக்லினோட ஃபேன்ஸும் அதான் சொல்றாங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸா தான் இருக்காங்க. ராயனோட ஃபேன்ஸ் இன்னும் ஓப்பனாவே சொல்றாங்க. அவர் வந்து யாரெல்லாம் கிளாப்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஃபேவரா போய்க்கிறாரு அவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது நிறைய இடத்துல நான் பாக்குறேன். ஸோ ஜெஃப்ரி வந்து அவருடைய கேம் என்னங்கிறத இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவர் காட்டின மாதிரி தெரியல. அவர் வந்து இப்ப பவித்ரா கூட போறதே வந்து பவித்ராவோட கேமை கெடுக்கிறதுக்காகவா இல்ல பவித்ரா மூலமா நம்ம சேவ் ஆயிக்கலாம் அப்படின்னு நினைச்சு போறாரா அப்படிங்கிறது தெரியல. இனிமே அதுவே ஒரு கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட் தான். ஏன்னா இவர் வந்து என்னதான் கோவா கேங் அகைன்ஸ்டா பேசினாலும் அந்த கோவா கேங்ல இருக்கிற யாரும் இவரை தாக்கி பேசுறத நான் பார்க்கல இங்க எங்கேயுமே. சோ அப்படிங்கிறப்ப அது ஒரு பிளான் பண்ணி மூவ் பண்றாங்களா இல்ல வந்து கேமை உடைச்சா நம்ம வந்து ஈஸியா அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு இவங்க நினைச்சு பிளான் பண்ணிருக்காங்களா எதுவுமே தெரியல. அது தெரியாம நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இது பாக்குறதுக்கு நல்லா இல்லை. ஏன்னா ஜெஃப்ரி கிட்ட இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க முடியாது. அது ஒருவேளை உங்களுக்கு கேம் பிளானா இருந்தா ஜெஃப்ரியை வச்சு நீங்க பண்ணிருக்க வேணாம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். கேம் பிளான் இல்லை அப்படின்னா ஜெஃப்ரி இதை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. அடுத்து வந்து நிறைய இப்போ ரஞ்சித் சாருக்கு அகெயின்ஸ்டா எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரு இவ்வளவு நாள் எல்லாம் வந்துட்டு ஒருத்தர் இதுவை வந்துட்டு முகமுடிய வந்துட்டு அந்த அளவுக்கு மறைச்சு வைக்க எல்லாம் முடியாது. ஸோ பீப்புள் ஸ்டார்டட் டாக்கிங். அது இதுல வந்துட்டு ஜாக் ரொம்ப பிராங்கா பேசினதுல பிக் பாஸும் வந்துட்டு வெளிப்படையா ஒண்ணு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றப்போ ஜாக் தேங்க்யூன்னு சிரிக்கிறப்போ இவரு ரஞ்சித் சாருக்கு கோவம் வருது. கோவம் வந்துட்டு எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எல்லாம் கேட்கிறாரு. ஓகே ஃபைன். அது ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு இப்ப ரஞ்சித் சார் கிட்ட பார்க்க முடியுது. எனக்கு அவர் மேல கொஞ்சம் மரியாதை இருந்தது. ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அருண் வந்துட்டு என்ன சொல்றாரு ரஞ்சித் சார் கிட்ட, ஜாக்லின் வந்துட்டு இதே ஜாக்லினை பத்தி தான் வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட என்ன சொல்றாரு அருண், அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு குவாலிட்டி டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண போனேன். ஏன் கோவா கேங் போனேன்னா ஜாக்லின் கிட்ட வந்துட்டு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போனேன்னு சொல்லிட்டு அங்க நீ பேசுற. இங்க நம்ம யார சப்போர்ட் பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டு நிறுத்திருக்காங்க. இப்ப இங்க என்ன பேசுறாரு ரஞ்சித் கிட்ட, ஜாக்லின் வந்துட்டு தன் தேவைக்காக தன்னை பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அதுக்குதான் வந்துட்டு அவங்களுக்கு நான் காரியவாதின்னுட்டு நான் தான் கொடுத்தேன் அந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி அருண் சொல்றாரு. அதுக்கு உடனே ரஞ்சித் கேக்குறாரு, கல்யாணம் பண்ண சொல்லி கேக்குறாளா அப்படின்னு கேக்குறாரு. இது அன்பா, பாசமா, தங்கமா, சாமியா, எந்த வகையில இதை எடுத்துக்கிறது நம்ம இத? இல்ல அவரு அந்த பழைய படம் ஸ்டைலுக்கு போறாரு அவரு ஆக்சுவலா. இது ஆக்சுவலா நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் இப்போ விஜய் த்ரிஷா இஷ்யூலயே இந்த மேட்டர் போயிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பேசினாலோ இல்ல ஒரு அன்பா பழகினாலோ அதை வந்து தவறா நினைச்சுக்கிட்டு தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் த்ரிஷா இஷ்யூலையும் அதான் போயிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த பழைய படம் அந்த ஃபார்மேட்ல போறாருன்னு பாக்குறேன். நம்ம வந்து அந்த பொண்ணு வந்து இவரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நான் என்ன உங்களை வந்து லவ் பண்ண சொல்றாங்களா இல்ல உங்களை வந்து கல்யாணம் பண்ணி சொல்றாங்கன்னு கேட்கறாரு. அது பழைய ஸ்டைலு. அந்த மாதிரி படங்கள் பண்ணதுனால அந்த ஒரு தாட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். பட் அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரஞ்சித் புரிஞ்சுக்கலன்னு தான் நான் பாக்குறேன். அருண் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கறது இன்னும் ரஞ்சித் அவங்க புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காம பேசினதை தான் நான் பாக்குறேன். பட் இந்த வார்த்தையை தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தையை தான் நான் பாக்குறேன். புரியுதோ இந்த வார்த்தையை தவிர்த்துக்கணும்ல. ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாளா அப்படின்னு கேக்குறது வந்துட்டு
ரஞ்சித் சார் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. when I heard it வந்துட்டு it was shocking, not only shocking, எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. ரஞ்சித் சார் வெளியில வந்து கண்டிப்பா இது பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நானு. அது ஹர்ட் ஆச்சு. அவர் பார்க்கலன்னு நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, இதை பத்தி நான் பேசுவேன். பட் நிஜமாவே இந்த ரொம்ப வார்த்தை தவிர்த்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்டில் வி ஹேவ் சம் ரெஸ்பெக்ட் ஆன் யூ ரஞ்சித் சார். இது தப்பான வார்த்தைகள், நம்ம வயசுக்கு இது தேவையில்லாத வார்த்தைகள். சோ அடுத்தது இந்த டாஸ்க் நெட்டன் மூவ் ஆச்சு இல்ல ஹரிஷ், இந்த ஒர்க்கர் மேனேஜர் இதுல வந்துட்டு முத்து ரொம்ப இவர் எப்பவுமே கேம் நெட்டன் விளையாடினதெல்லாம் வந்துட்டு ஹானஸ்டா இருந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொபகேண்டா பண்ணினாருன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் நானு. ஆனா இப்ப இந்த ஒர்க்கர் மேனேஜர் இந்த டாஸ்க்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. நம்ம மஞ்சரி போய் சொல்றாங்க அப்படின்னா அது எங்க இருந்து வந்ததுன்னா இவர்கிட்ட இருந்து வந்ததான்றது எனக்கு தெரியல, இல்ல இவர மஞ்சரி கிட்ட சேர்ந்ததுனால இவருக்கு வந்ததான்றது எனக்கு தெரியல. கம்ப்ளீட்லி மாத்தி 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 பேசுறாரு. இப்போ அன்ஷிதா வந்துட்டு வெளியில மழையில நிக்கிறாங்க, சோ அங்க நிக்க கூடாதுன்றது ஒரு பிரச்சனை வரப்போ முத்து வாட் இஸ் டூயிங்னாக்கா அவர் என்ன சொல்றாரு, அன்ஷிதா கிளீனா சொல்றாங்க, நான் மழையை ரசிக்க தான் வந்து நிக்கிறேன்றத கிளீனா சொல்றாங்க. பட் வாட் முத்து இஸ் ட்ரைங் டு மேனிபுலேட்னா, அன்ஷிதா வந்துட்டு படுக்கிற இடத்துல தண்ணி வந்துடுச்சு, சோ அதனால வெளியில வந்தாங்க அப்படின்னு முடிக்கிறார். இது கண்கூடா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. போ உள்ள போனாக்க நான் போக மாட்டேன், நான் இங்கதான் நிப்பேன் அப்படின்னுட்டு ஒரு ஒர்க்கர் வந்துட்டு மேனேஜர் கிட்ட அவ்வளவு அதிகாரமா எந்த ஒர்க்கர் எந்த மேனேஜர் கிட்ட பேசுவாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் ஹரிஷ், இந்த ஒர்க்கர் மேனேஜர் டாஸ்க் பாக்குறப்போ இவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு நேரா நடிக்க வந்துட்டாங்களோ, மாடலிங் நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டாங்களான்றது எனக்கு தெரியல. யாருமே வந்துட்டு ஒரு கார்பரேட் ஆபீஸ்லயோ ஒரு ஆபீஸ்ல சும்மா ஏதோ ஒரு ஃபேக்டரிலயோ ஆபீஸ்லயோ கூட யாரும் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வே அவங்க பிஹேவியர் இருந்ததெல்லாம் அப்படிதான் இருந்தது. ஒர்க்கரா ஒர்க் பண்ணவங்களுக்கும் சரி, ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருந்தவங்களுக்கும் சரி, ஒரு மீட்டிங் எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், ஒரு எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும். நான் அந்த யூனியன் லீடர் வந்துட்டு எம்ப்ளாயிஸ அவங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம். முத்து வந்துட்டு அது என்ன சொல்றாரு, மேனேஜர் தேர்ந்தெடுக்கணும்ன்றாரு. எனக்கு அது வந்து முத்து பண்ண விஷயம் ரொம்பவே தவறானது. ஏன்னா ஒரு யூனியனுக்கான லீடர் ஒர்க்கர்ஸா தேர்வு செய்யணும். ஏன்னா ஒர்க்கர்ஸோடைய குறைகளை வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றதுக்கு தான் அந்த யூனியன். இப்போ வந்து சிஐடியு அப்படிங்கிற அந்த யூனியன் இருக்குன்னா அது கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய யூனியன். அது வந்து இப்போ சாம்சங் இஷ்யூல கூட அவங்க ஊழியர்களுக்காக தான் பேசினாங்க. ஊழியர்களுக்காக தான் கூட்டணியிலேயே அந்த பார்ட்டி இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க போராட்டம் பண்ணி அவங்களுடைய தேவைகளை கேட்டு வாங்கினாங்க. அதுதான் அந்த யூனியனுடைய வேலையே. ஸோ அதுக்கு தான் அந்த யூனியன் இருக்கு. அதுக்கு தான் அந்த யூனியனுக்கு தனியாக ஒரு லீடரும் வந்து ஒர்க்கர்ஸால தேர்வு செய்யப்படுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இதுலயும் வந்து யூனியனுக்கான லீடரா ஒரு அந்த ஒர்க்கர்ஸ் தான் தேர்வு செய்யணும் எலெக்ஷன் வச்சு. மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் போடுவாங்க, ஒர்க்கர் சைட்ல இருந்து ஒருத்தர் நிறுத்துவாங்க, மேனேஜ்மெண்டால தோக்கடிச்சு ஒர்க்கர் சைட்ல இருந்து ஒருத்தர் தேர்வு பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும், நிறைய நிறைய ஆபீசஸ்ல இதுதான் நடக்கும். ஸோ இது வந்து முத்து தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல, இல்லை அவர் கேமை சுவாரஸ்யமாக்கணுங்கிறதுக்காக அவரா ஒன்று ட்ரை பண்ணாரான்னு தெரியல. கேமை சுவாரஸ்யமாக்கணும்னா நீங்க வந்து ராணுவம் மாதிரி நீங்க வந்து நீங்களா ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகாது. முத்துவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ராணுவுக்கு வந்து அது ஏதோ லக்ல அடிச்சது. அவர் வந்து இந்த பிராங்க் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் அழகா, அதனால அது ஒரு லக்ல அவருக்கு வந்து ஒரு அடிச்சது. அது ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி அவருக்கு ரொம்ப அழகா அது அமைஞ்சது. பட் முத்துவுக்கு அது அமையல. அவர் ஏதோ ட்ரை பண்ண போய் அது வேற எங்கேயோ போயிடுச்சு. அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த இஷ்யூவை. இந்த ஒர்க்கர் இந்த 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 டாஸ்க்ல வந்துட்டு எல்லாரோட இதுவுமே எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்காங்க எல்லாரோன்றது அது மட்டும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணல, யாருமே அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணல அப்படின்றது நல்லா புரிஞ்சது. ஏன்னா எல்லாரோட பிஹேவியரும் அப்படிதான் இருந்தது. சோ இது இது ஒரு பக்கம் பண்ணிடுறான். யாருமே இன்னைக்கு யாருமே வந்து எந்த ஆபீஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு நடிக்க வர்றது கிடையாது. எல்லாமே இன்ஸ்டால போட்டோஸ் போடுறது, வீடியோஸ் போடுறது, மாடலிங் பண்ணி அப்படியே வந்து டைரக்டா சினிமாக்குள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. அதுதான் வந்து டைரக்டர்ஸ் பண்ற தப்பு. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு கூத்து பட்டறைன்னு ஒரு தனியா ஒரு பயிற்சி பட்டறையே இருக்கு. அந்த பட்டறையில வந்து அங்க தேர்வு பண்ணி அங்க நீங்க ஒரு ஆக்டரை வந்து தேர்வு பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா படம் இன்னுமே அழகா வரும். அவங்களுடைய கலைகள் வந்து இன்னும் அழகா தெரியும். அந்த கூத்துப்பட்டறை கலைஞர்களுடைய கலைகள் இன்னும் அழகா தெரியும். அது வந்து ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்பன்னா பிரபுதேவா சாருடைய அப்பா இருந்த அந்த பீரியட்ல அவர் வந்து அந்த கூத்துப்பட்டறை எல்லாம் வந்து அழகா நடத்திட்டு போனாரு. அந்த கூத்துப்பட்டறையில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகள் அவராக தேடி கொடுத்தாரு.
ஸோ அந்த டைம்ல வந்து படங்கள்லாம் அவ்வளவு அழகா வந்தது. பட் அதுக்கப்புறம் இன்ஸ்டால வந்து வீடியோ போடுறாங்க. டப் பண்ணி போடுற வீடியோவுக்கு எதுக்கு ஆக்ட்ரஸ் ஆகணும் அவங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஒரு யாரோ பேசுன டயலாக் இவங்க டப் பண்ணி போடுறாங்க. அதுல என்ன இருக்கு? ஆக்ஷனுக்காக நாங்க பண்றோம். ஆக்ஷனுக்காக பண்ணி ஒண்ணும் யூஸ் இல்ல. இப்ப இதுதான் நிலைமை. யாருமே வந்து ஒரு வழிமுறை இல்லாம டைரக்டா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுடைய கஷ்டங்கள் எதுவும் யாருக்கும் தெரியாது. அவங்க எங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணாங்களா? இல்ல எங்க ஒர்க் பண்ணாங்க? எதுவுமே தெரியாம டைரக்டா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறதுனால, இந்த மாரி கேம் ஷோக்கு வரும்போதும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஒரு ஒர்க்கர்ஸ் கூட வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு டெடிகேட்டட் ஒர்க்கர்ஸ் மாதிரி இருக்கணும்ன்றது கூட வந்துட்டு இது ஒரு பிக் பாஸ் ஷோ மூலியமா சொல்ல முடியாத முத்துக்கெல்லாம் வந்துட்டு எதுக்கு இவ்வளவு வாயின்றது எனக்கு தெரியல. முத்து ஃபேன்ஸ் யார் பார்த்தாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஒர்க் பண்றவங்க எல்லாருமே நான் சொல்றேன், யாரும் ஒருத்தர் 2 பேருன்றதெல்லாம் கிடையாது. நான் ஃபேக்டரிகள்ல எல்லாம் பார்த்திருக்கேன். இப்ப அந்த ஃபேக்டரி இருக்கிற இடத்துல நான் ஹெச்ஆர் எல்லாம் இருந்திருக்கேன் நானு. ஸோ ஐ நோ ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவங்க வேலையே டார்கெட்டட் ஒர்க்கா இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணணும்ன்றதுனால அந்த காஃபி டீ குடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அங்க வச்சுட்டு குடிச்சிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் தான் நான் எல்லாம் பார்த்தது. ஸோ இவர் உட்கார்ந்து என்னமோ விளையாட்டா பண்ணணும், ரிலாக்ஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீல சும்மா சுத்தி விட்டுட்டு கையை எடுத்துட்டு அது ஒரு கேம் பண்ணிட்டது வந்துட்டு ஒர்க்கர்ஸ் ஹர்ட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு ஒர்க்கர்ஸும் வந்துட்டு இப்படிதான் ஓபி அடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரீங்களோன்னுட்டு நான் நினைக்கிறேன். ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா நான் பேசுறேன். ஏன்னா நான் நிறைய ஒர்க்கர்ஸ நான் பார்த்திருக்கேன். அவங்களோட வலிகள் எனக்கு தெரியும். ஸோ ஒர்க்கர்ஸ கிண்டல் பண்றது, ஒர்க்கர்ஸ வந்துட்டு இப்படி எல்லாம் ஓபி அடிக்கிறாங்கன்றத நீங்க தயவு செய்து வந்து இந்த போர்ட்ரே பண்ணாதீங்க இந்த இவ்வளவு பெரிய ஷோலன்றத நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப நீ அடுத்தது நீ ராணுவ பத்தி பேசின. இந்த ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டின்றது வந்துட்டு ராணுவன்றத நான் சொல்லுவேன். இப்போ இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரா இருக்காரு தெரியுமா? சம்பந்தமே இல்லாம வந்து சௌந்தர்யாட்ட ஒண்ணு பேசுறாரு. இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. இப்ப நேத்து வந்துட்டு ரஜினிகாந்த் சார் பர்த்டே, அவருக்கான பாட்டு போட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு பாரதியார் பர்த்டே, பாரதியாருக்கான பாட்டு போட்டாங்கன்னா, என்ன பாரதியாருக்கு என்னடா பாட்டு போட்டாங்க அப்படின்னு கேட்டாக்க, ராக்கம்மான்றது வந்துட்டு பாரதியாரோட வைஃப் பேரு. அவரை வந்துட்டு செல்லம்மா அப்படிதான் ராக்கம்மான்னு கூப்பிடுவாரு. அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஃபைட், அதான் எனக்கும் தெரியல. இவரு ராக்கம்மான்றத மாத்தி அந்த மார்னிங் சாங் வந்தது. சோ அதை வச்சு செல்லம்மாவை வந்துட்டு இந்த மாதிரி செல்லம்மா கூப்பிடுவாராமா பாரதியாரு. அப்புறம் வந்துட்டு இவரு ஃப்ரீடம் ஃபைட்டராம் பாரதியாரு. இது இதையும் வந்துட்டு நான் சொல்றேன், பாக்குறவங்க என்ன கத்துக்குவாங்கன்றது எனக்கு தெரியல. எல்லாரும் கத்துக்கிறதுக்கு பிக் பாஸ் பாக்குறாங்களான்னுட்டுன்னு ஒரு நியாயம் தேடிட்டு வராதீங்க. பட் சம்திங் பீப்புள் ஆர் மானிட்டரிங்னாக்கா தே வில் கிராஸ்ப் சம்திங்ன்றது தான் வந்துட்டு நான் என்னோட இதுல இருந்து நான் சொல்ல வர்றது. சோ ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஹைட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி எல்லாம் வேண்டான்றத நான் நினைக்கிறேன். பாரதியார் அசிங்கம் பண்ண மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோயேன். பாரதியார பத்தி எவ்வளவு படங்கள் வந்துருச்சு. இன்னுமே வந்து பாரதியாருடைய மனைவி பேரை கூட உங்களால சொல்ல முடியல அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாரதியார் அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய கவி புகழ்லாம் பயங்கரம். நான் இன்ஸ்பயர் ஆனது அவர் மூலமா தான் இன்ஸ்பயர் ஆனேன். எனக்கு ரொம்பவே எனக்கு தமிழ் இன்ஸ்பிரேஷன் வந்து அவரால் ரொம்ப அதிகமா எனக்கு கிடைச்சது. நான் அதனாலதான் வந்து டைப் பண்றது, ட்விட்டர்ல டைப் பண்றது கூட அதனாலதான் தமிழ்ல அதிகமா டைப் பண்றது. ஏன்னா அந்த தமிழ் எனக்கு வந்து பெரிய அளவுல தமிழ் வராது. பெரிய அளவுல நான் வந்து நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும் எனக்கு தமிழ்ல. பட் ஸ்டில் எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்தது அவரால் தான். அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் இருக்காங்க. நம்மளுடைய சேனல் நம்ம கூடவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கிஷோர் அவர்களுடைய ட்வீட்ஸ் அதெல்லாம் பார்த்துதான் நான் வந்து அந்த இதில் தான் நான் இன்ஸ்பயர் ஆகி தமிழ்லேயே டைப் பண்ணணுங்கிற அந்த ஐடியாவுக்கு வந்தேன் நான். ஸோ பாரதி பத்தி நிறைய பேசலாம். அவருடைய மனைவி பேர் கூட தெரியாம நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை அடிச்சு விடுறீங்க அப்படின்னா அது ஏற்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து பாக்குறவங்க எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சிவகுமார் இருந்தாரு. அவர் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் வந்துட்டு அச்சம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாரு. அப்பயாச்சும் இது யார் சார் சொன்னதுன்னு கேட்டிருந்தா அவர் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாரு. இது நீ பாரதிய பத்தி நீ காமெடி பண்றன்ற பேர்ல பாரதியார வந்துட்டு ஒரு அசிங்கம் பண்ணிருக்க அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். சோ இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு நியாயமா வந்து போராடணும், இதுக்கெல்லாம் தான் வந்துட்டு நியாயமா கேள்விகள் கேட்கணும், இந்த கார்டு கொடுக்கணும், ஸ்ட்ரைக் கொடுக்கணும்ன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு பி. பட் விஜய் சேதுபதி ஷோல இதெல்லாம் நடக்க போறது இல்லைன்றது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்.
இன்னொன்னு என்ன நடந்தது தெரியுமா ஹரிஷ், இந்த வாரம் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் அதுல வந்துட்டு டாப் 3 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்றாங்க. டாப் 3 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு முத்து, ஜாக்லி, விஷால். விஷால் அப்படி டாப் 3 வர அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணாருன்றது எனக்கு தெரியல. எனக்கு விஷாலோட கிளிப்பிங்ஸ் வந்ததெல்லாம் வந்துட்டு அவங்க தர்ஷிகாவை ஹக் பண்ணிட்டு இருக்கிற கிளிப்பிங்ஸ் கிடைச்சது. இன்னும் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் வந்துட்டு பெட்ல வந்து ஹக் பண்ணிட்டு இருந்த விஷயம். அது கூட நான் உங்களுக்கு அதை அனுப்பினேன். அது மக்கள் பார்த்தாங்களா என்னன்றது தெரியாது. பட் இவ்வளவு லீனியண்டா ஒரு பிக் பாஸ் ஷோ இருக்கான்றப்போ வந்துட்டு இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வேதனையா கூட இருக்கு எனக்கு. இதை தவிர விஷால் அங்க என்டர்டெயின்மெண்ட்ன்றதுதான் ஆரம்பத்துல வந்த விஷால் அது சுத்தமா மறந்துட்டாரு. விஷால் யாருன்னு இப்ப தெரியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டாச்சு. ஆனா விஷால வந்துட்டு தேர்ட் பிளேஸ் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இதுல வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ரஞ்சித் அண்ட் பவித்ரா. இதுல இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு லாஸ்ட் ஒரே ஒரு ஓட்டு கிடைச்சது வந்துட்டு சௌந்தர்யா. இது எப்படின்றது எனக்கு புரியல. சௌந்தர்யாக்கு கொடுத்த ஜாக் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஓட்டு தான் சௌந்தர்யாக்கு வந்தது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல. அப்புறம் இந்த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று செக்ரிகேட் பண்றாங்க இல்லையா, அதுல வந்துட்டு ரஞ்சித் அண்ட் பவித்ரா கொடுத்தாங்க. அது அக்செப்டட், அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்தது. என்னோட கேள்வி என்னன்னா, நீ வேர்ஸ்ட் பெஸ்ட் இப்ப பெஸ்ட் எடுத்தனாக்கா வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் கொடுத்துட்டு அடுத்தது இப்போ அதுல 3 பேர்ல வந்துட்டு முத்து கேப்டன் ஆயிட்டாரு. அது ஓகே, அதுக்காக அந்த பெஸ்ட். வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வீக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப போன வாரம் என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க லாஸ்ட் வீக் வந்துட்டு செலக்ட் பண்ணப்ப என்ன பண்ணீங்க? உப்பு இல்லாத சாப்பாடு கொடுத்தீங்க அவங்க 2 பேருக்கும். சாப்பிட முடியாம அதையும் வந்துட்டு ரொம்ப மயக்கம் வருதுன்றதுனால 2 பேரும் சாப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த மாதிரி வாங்கினாங்க. ஆனா இந்த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு எந்த தண்டனையுமே கிடையாது. ஸோ பிக் பாஸ் ஷோ எப்படி போகுதுன்றது எனக்கு தெரியல. இதுக்கு மேல வந்துட்டு எனக்கு என்ன சொல்லணும்ன்றது எனக்கு தெரியல. இல்ல இந்த விஷயத்துல வந்து ஜாக்லின் அண்ட் சவுண்ட் 2 பேரையும் வந்து நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஆர்பி ஏறுங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால டார்கெட் பண்ணாங்க. அண்ட் டிஆர்பி வீக் டேஸ்ல ஏறிச்சு, வீக்கெண்ட்ல ஏறல, பட் வீக் டேஸ்ல நல்ல டிஆர்பி வந்துச்சு. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த டிஆர்பி டார்கெட்டை இருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன். வீக் டேஸ்ல உங்களுக்கு டிஆர்பி ஏற ஆரம்பிச்சிருச்சுங்கிறப்போ வீக்கெண்டுக்கான டிஆர்பி தான் ஏற்றணும்னா அப்ப அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணுவாங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ அதனால ஜாக் அண்ட் சவுண்டை டார்கெட் பண்ண மாதிரி மற்ற யாரையும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஜாக், சவுண்டு, முத்துக்குமார் ஆகட்டும், மஞ்சரி, இன்னொரு 2-3 பேர் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் கண்டென்ட். மொத்தமே ஒரு 5-6 பேர் தான் கண்டென்ட்டே கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 5-6 பேரை கார்னர் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னா அதுல தப்பே இல்லைங்கிறது தான் டெலிவிஷன் சைட்ல இருக்கிற விளக்கமா இருக்கு. ஸோ அதனால எனக்கு அது ப்ராப்ளமா தெரியல. பட் மற்ற ஆளுங்களை வந்து அவங்க டார்கெட் பண்றது எப்படி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா சாரி, மற்ற ஆளுங்களை அவங்க டார்கெட் பண்ணாம போறது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா உங்களுக்கு டிஆர்பி வேணும் அப்படின்னா நீங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணா மட்டும் தான் டிஆர்பி கிடைக்கும். நீங்க ஒரு 1-2 பேரை வந்து டார்கெட் பண்றதுனால எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி ஏறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த வகையில நீங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணிருக்கணும். பட் நீங்க அதை பண்ணாம விட்டது ஏன் அப்படிங்கறது எனக்கு இன்னும் புரியல. இந்த வீக் டிஆர்பி கூட உங்களுக்கு 3.67 என்னமோ தான் வந்திருக்கு. வீக்கெண்ட்ல 3.67. இன்னும் அந்த 4 கூட கிராஸ் ஆகலன்னு தான் நான் பாக்குறேன். வீக் டேஸ்ல நல்லா போயிட்டு இருக்கு, வீக்கெண்ட்ல 3.67 தான் வருது. அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏத்தபடி நீங்க ரெடி பண்ணிருக்கணும். பட் நீங்க அப்படி பண்ணல அப்படிங்கிறது இன்னுமே நீங்க வந்து இன்னும் மற்ற எல்லாரையும் டார்கெட் பண்ணி அவங்க என்ன தப்பு பண்றாங்கிறதையும் நீங்க வந்து சுட்டி காட்டி, அதே மாதிரி இந்த பஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி சவுண்டுக்கும் ஜாக்குக்கும் வந்து நீங்க கார்னர் பண்ணி அவங்களுக்கு வந்து உப்பு இல்லாம கொடுத்தீங்களா, அது மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா இனிமே டிஆர்பி ஏறும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வச்சு செய்வீங்கன்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் நீங்க சவுண்ட் ஜாக் எப்படி வச்சு செய்வீங்களோ அது மாதிரி எல்லாரையும் வச்சு செய்வீங்கன்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்க பூர்த்தி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு டிஆர்பி ஏறும். சும்மா கண்டென்ட் கொடுக்குறவங்க மட்டுமே நீங்க டார்கெட் பண்ணிருந்தீங்கன்னா டிஆர்பி ஏறாது. இல்ல இவ்வளவு சீசன்ல வந்துட்டு அந்த ஜெயிலர்னு ஒரு கான்செப்ட் இருந்தது, இந்த சீசன்ல இல்ல. நீ அட்லீஸ்ட் ஜெயில வச்சாச்சும் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜெயில போடுறோம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தா கூட, இப்ப கூட அந்த ஜெயில போட்டதுக்கு வந்துட்டு அங்கேயும் உட்காந்து கான்டென்ட் கொடுத்துட்டு தான் இருந்துச்சுங்க 2 பேரும். இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் அப்படி இருக்கும்போது அந்த உப்பில்லாத சாப்பாடெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருந்தது. சரி, ஒரு வேளை கொடுத்தீங்க 2 வேளை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அது ஒருத்தர் வந்துட்டு அந்த அளவுக்கு எல்லாம் பட்டினி போடுறது வந்துட்டு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை வந்துட்டு பிக் பாஸ்ல செய்தாங்க. பட் இந்த வாரம் அந்த வீக் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு எந்த தண்டனையும் இல்லாம போயிட்டு இருக்காங்க.
பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு ஜாக்க நியூட்ரல்ல விட்டாங்க. விஷால் அண்ட் முத்து தான் வந்துட்டு வின் இதுக்கு கேப்டன்சின்ற மாதிரி இங்க பசங்க சைட்ல பேசிக்கிறாங்க. அப்ப யாரா இருக்கும்னாக்கா சத்யால இருந்து எல்லாருமே விஷால நான் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவா சொல்றாரு. இந்த விஷாலோட அந்த தலகனம் வந்துட்டு அவரை எந்த அளவுக்கு அவரை கீழே அழுத்துதுன்றது தெரியாமயே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வின் பண்ணது முத்துவா இருந்தது. முத்து தான் கேப்டனா போறாரு. சோ விஷால் அது ஓவர் கான்பிடன்ஸ். விஷால் கிட்ட அந்த ஓவர் கான்பிடன்ஸ் கண்டினியூஸா எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் எப்படி இருந்தாரோ அதை விட இப்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காருன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் கண்டென்ட் கொடுக்குற ஒரு பிளேயரா ஒரு என்டர்டெய்னரா தெரிஞ்சாரு விஷால். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல எல்லார பத்தியும் தப்பா பேச ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் சௌந்தர்யா பத்தி பேசுறது, இன்னொரு பக்கம் ஜாக்லின் பத்தி பேசுறது, எல்லார பத்தியும் தப்பா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து சேனல் சைட்ல இருந்தோ இல்ல ஹாஸ்ட வந்து எதுவுமே கேட்கல. ஹாஸ்ட் வந்து நீங்க உங்களுக்கே தெரியும் நீங்க பண்றது தப்புன்னு, நீங்க திருந்திக்கோங்கன்னு முடிச்சுட்டு போயிட்டாரே தவிர என்ன தப்பா பேசினாருங்கிறது இன்னுமே வெளிப்படையா ஹாஸ்டும் பேசல. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு தைரியம் வரும் அவருக்கு. நம்ம பேசுறது யாருக்குமே தெரியாது, அப்ப நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் ஓவர் கான்பிடன்ஸா உருவாகும். அந்த ஓவர் கான்பிடன்ஸ் தான் இப்ப தெரியுது விஷால் கிட்ட. அந்த ஓவர் கான்பிடன்ஸ் உடையும் போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கிளவுனா தான் அவர் வெளியில வருவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் 75% கிளவுன் தான் அவரு. இன்னொரு விஷயம் அங்க என்ன நடந்தது அப்படின்னா, தீபக் வந்துட்டு வாஷ்ரூம் போறாரு. ஜாக்லின் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்றாங்க. சோ அப்பவே ஜாக்லின் கேக்குறாங்க, 2 பேரும் பண்ணலாமானா, நீ இங்க தானே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா இல்லைனாக்கா வாட்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அங்க ரன்னிங்ல இருக்கிறது. சோ இங்க என்ன ஆகுது, வாட்டர் ஸ்டாப் பண்ணிட்டு இவர் பிக் பாஸ் சொல்றாரு தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஜாக் இந்த மாதிரி பண்ணினாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணினாங்க, தீபக் அப்ப வந்துட்டு அங்க உள்ள இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல இருந்து வந்துட்டு அங்க அந்த பக்கம் அனுப்பி விட்டுடுறாரு ஜாக். அப்ப ஜாக் உட்கார்ந்து சொல்றாரு, இது என்ன டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு. சோ எனக்கு வந்துட்டு இப்ப திரும்ப மறுபடியும் வந்துட்டு அந்த பிரியங்கா, சுனிதா, இந்த மணிமேகலை, இவங்க ஜாக் இந்த மாதிரி கேம் திரும்ப கொண்டு வராங்களோ லைட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஏன்னா ஜாக் அதை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றப்போ அந்த எண்ணம் எனக்கு தோணுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்ப நீ சோசியல் மீடியால பார்த்தனா கமலாசன் ஷோ, இந்த தனலட்சுமி இதெல்லாம் நடந்தது இல்லையா? அப்ப அந்த ஷோல ஒரு கொடுத்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ வாங்கி இன்னொருத்தருக்கு கமலாசன் கொடுக்குறாரு. அந்த ஷோவோட ஹைலைட்ஸ், அந்த கிளிப்பிங்ஸ் வந்துட்டு ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. ஏன்னா ஜெஃப்ரி டசன்ட் டிசர்வ் திஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் எல்லாரோட விஷயம், எல்லாரோட ஆதங்கம், எல்லாரோட விருப்பமும் அதுதான். அவர்கிட்ட அதை வாங்கணும்ன்றதுதான். சோ வாட் தே ஆர் கோயிங் டு டூன்றது எனக்கு தெரியல. கமலஹாசன் வேணும்னு நாங்க கேட்கல, விஜய் சேதுபதியை கூட அதை பண்ணலாம். அதை பண்ணுவாரான்றது வந்துட்டு நம்ம பார்த்துட்டு தான் இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 2 ப்ரோமோ வந்ததுல 2மே வந்துட்டு சுவாரஸ்யமா இல்ல. ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச விஷயம், சத்யா வெளியில வராரு. ஏதோ நம்ம ப்ரோமோ பாக்குறோம்னா அது என்ன சொல்றது, ஒரு புதுசா இருக்கணும். எப்போ 9 மணி ஆக, எப்போ 9:30 மணி ஆகும்னுட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த 9 to 9:30க்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, பிக்கிங் த சீட்ன்ற மாதிரி இருக்கும். எல்லாம் போயிடுச்சு, நீ எப்ப வேணா பாத்துக்கலான்ற மாதிரி இருக்கு. ப்ரோமோக்கு ஒரு மரியாதையே இல்ல இருக்கு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, போன சீசன் வரைக்கும் இந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்துட்டு ப்ரோமோஸ்க்கு எப்படி அலைஞ்சு பார்க்குமோ, அந்த நோட்டிபிகேஷன் வருதான்னுட்டு ஒண்ணுமே இல்ல இப்போ. சரி, திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. பட் லெட்ஸ் see டுடே என்ன பண்றாருன்னுட்டு. இதை தவிர உனக்கு வேற என்ன தெரிஞ்சது ஹரிஷ்? எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்ட் ஒழுங்கா இருந்தா ஷோ ஒழுங்கா போகும். ஹாஸ்ட் தன்னை வந்து ஒழுங்கா மாத்திக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஹாஸ்ட் சரியா இருந்தா இந்த ஷோ சரியா போகும். தலைவன் எப்படியோ அந்த அரசும் அப்படித்தான் நடக்கும். தலைவன் சரியா இருந்தா தான் கவர்மெண்ட் நல்லா இருக்கும். தலைவன் வந்து நான் கோணலா தான் போவேன்னா கவர்மெண்ட்டும் கோணலா தான் போகும். அதுல வந்து அது ஒன்றும் மாறாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ விஜய் சேதுபதி அவருடைய ஹாஸ்டிங் ஸ்டைலை மாத்தணும். அவர் வந்து நீங்க நாமினேஷன் அந்த இது எவிக்ஷன் பாஸ நீங்க முன்னாடியே காட்டுறீங்க, எவிக்ஷன் கார்டை நான் முன்னாடியே காட்ட போறேன்னு சொல்றீங்க, ஓகே. பட் இந்த இதுல சுவாரஸ்யம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. இவர் தான் போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சத்யா தான் போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். வந்து எவிக்ட் ஆன மாதிரி இது சாட்டர்டே எபிசோடு. பட் சண்டே ஒரு எவிக்ஷன் இருக்கு, அது தர்ஷிகான்னு நினைக்கிறேன். நான் தர்ஷிகான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் எனக்கு அபிஷியலா வரல, பட் தர்ஷிகான்றத சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see. ஏன்னா இப்ப தர்ஷிகாக்கு ஓட் போடாம மக்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. இப்ப இது தர்ஷிகானாக்கா வெரி ஹாப்பி தான். ஏன்னா வந்துட்டு விஷால் தர்ஷிகாக்கு தான் ஓட் கேட்டுட்டு இங்க பிஆர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சோ அது ஒருவேளை அவங்களுக்கு அதுவும் வந்துட்டு சத்யா கொடுத்த தண்டனை மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு தண்டனையா நம்ம எடுத்துக்கிறதா என்னன்றது சரி பாப்போம். தர்ஷிகா வெளியில போனா எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கு ஒரு பெரிய ஒரு
ரிலீஃபா இருக்கும்னு நான் பாக்குறேன். பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதி வாய்ஸ் தவிர அவர் இன்னும் வேற எந்த வாய்ஸுமே உள்ள அவர் பண்ணி பார்க்கல. இப்ப நேத்து கூட சூர்யா எல்லாம் வந்தப்ப விஜய் சேதுபதி வாய்ஸ்ல பண்றாரு. சோ உனக்கு அந்த விஜய் சேதுபதி வாய்ஸ் மட்டும் தான் வருதா அவனுக்கு? வேற எவ்வளவு விஷயங்கள் நீ என்டர்டைன்மெண்ட்டுக்கு தானே வந்திருக்க. பாக்யலட்சுமி சீரியல் அவங்க பாக்யலட்சுமி கூட ரொம்ப வேதனைப்பட்டாங்க. என்டர்டைன்மெண்ட் பண்ற பையன் அங்க போய் இப்படி இருக்கானே அப்படின்னுட்டுங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு உன்னை ஒரு விஷயத்துக்காக உள்ள அனுப்புறாங்க. நீ வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு எல்லாரையுமே கெடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. சோ ஓவர் கான்பிடன்ஸ், உன்னோட அந்த அலட்டல், நீ வந்து ஷாருக் கான இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு விஜய் விஷாலா நீ ஒழுங்கா விளையாடினா கண்டிப்பா வந்துட்டு ஓரளவுக்காச்சும் உன்னால முன்னேற முடியும். இப்ப இதோட முடிய போறது இல்ல, நீ வெளியில வரணும், உன்னோட கெரியர் growth இருக்கணும். சோ அதுதான் முக்கியமான விஷயம். சோ அதை பாக்குறதுக்காக நீ கொஞ்சம் வளர்ந்தாக்கா நல்லா இருக்கும்ன்றத பாக்குறேன். சோ லெட்ஸ் சி ஹரிஷ், இன்னைக்கு விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாரு, ஏதாச்சும் நாளைக்கு நம்மளுக்கு பேசுறதுக்கு கான்டென்ட் கொடுக்குறாரா இல்லையா விஜய் சேதுபதின்றத பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.